சமீபத்துல சோஷியல் மீடியாவுல ஒரு விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கிறத நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அதாவது இஸ்ரேலுக்கு எதிரா ஒரு பெரிய மிலிட்டரி ஆக்ஷனுக்கு சீனா தயாராகி வருது அப்படிங்கிற பரபரப்பான செய்திகள் தான் அது. இதனால உலக நாடுகள் மத்தியில இன்னொரு பெரிய போர் வந்துருமோ அப்படிங்கிற பயம் உருவாயிருக்கு. ஆனா இந்த மாதிரி பகட்டான தலைப்புகளுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன நடக்குது? ஓகே வாங்க, இந்த அலசல்ல நாம கொஞ்சம் ஆழமா இறங்கி உண்மையை தேட போறோம். தினமும் ராத்திரியில வர ஒவ்வொரு புது செய்தியும் அடுத்து என்னாகுமோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதட்டத்தை உருவாக்குது இல்லையா? ஆனா இந்த உணர்ச்சிகளுக்கும் பீதிக்கு பின்னாடி போய் உண்மையை கொஞ்சம் நிதானமா பார்க்க வேண்டிய நேரம் இது. இது எல்லாமே நிஜம்தானா இல்ல வெறும் யூகங்களா? கிரவுண்ட் ரியாலிட்டி உண்மையாவே எப்படி இருக்குன்னு இப்ப நாம கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போகலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, சீனா தம் படைகளை திரட்டிடுச்சு நேரடி போருக்கு தயாராகுது அப்படின்னு சோஷியல் மீடியாக்கள்ல எந்த ஆதாரமும் இல்லாத செய்திகள் பரவிட்டு இருக்கு. ஆனா மறுபக்கம் உண்மையான கள நிலவரம் என்ன தெரியுமா? சீன அதிகாரிகள் எந்த ஒரு வன்முறையையும் கடுமையா விமர்சிக்கிறதோட ரெண்டு தரப்பும் ரொம்பவே நிதானமா இருக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. வைரல் ஆகிற இந்த தலைப்புகளுக்கும் நிஜமான அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளுக்கும் இடையில எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த சிக்கலான சூழ்நிலைய சரியா புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு பெரிய பிக்சரை பார்க்கணும். சீனா உலகத்தோட மிகப்பெரிய ராணுவம் மற்றும் பொருளாதார வல்லரசுகள்ல ஒண்ணு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா வரலாற்று ரீதியா மிடில் ஈஸ்ட்ல அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா, அவங்க எப்போதுமே டிப்ளமசி, அதாவது இராஜதந்திரத்துக்கு தான் முதலிடம் அப்படிங்கிற அணுகுமுறையை தான் கையாண்டு இருக்காங்க. ஒரு வல்லரசா இருக்கிறதுனாலேயே உடனே களத்துல இறங்கி சண்டை போடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சீனாவின் கடந்த கால நடவடிக்கைகளை கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு தெளிவான பாதையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல எப்பெல்லாம் ஒரு பதற்றம் வருதோ அப்போ நேரடி ராணுவ தலையீட்டை விட அமைதியான வழிகளைத்தான் அவங்க அதிகமா விரும்புவாங்க. போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கிறது, எல்லா தரப்பினரையும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர்றது, அப்புறம் அமைதியான தீர்வுகளுக்கு சப்போர்ட் பண்றது, இதுதான் பல வருஷங்களா அவங்களோட வெளியுறவு கொள்கையோட அடித்தளமாவே இருந்துட்டு வருது. இப்போ பரவிட்டு இருக்கிற வதந்திகளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இல்லைனாலும் கூட நாம ஒரு விஷயத்த கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சீனாவிடம் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ராணுவ பலம், இது ஒட்டுமொத்த உலகமே உற்று கவனிக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். அவங்க ராணுவத்தோட அளவும் அதுல இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களும் சர்வதேச சமுதாயத்தை எப்பவுமே ஒரு அலர்ட் மோட்ல தான் வச்சிருக்கு. அதனாலதான் இந்த ராணுவ பலத்தை பத்தின வதந்திகள் வரும்போது மக்கள் அதை இவ்வளவு ஈஸியா நம்பிடுறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுத படைகள்ல ஒன்னு சீனா கிட்ட தான் இருக்கு. அதிநவீன ஏவுகணை சிஸ்டம்ஸ், அப்புறம் உலகத்தின் எந்த மூலைக்கும் ஈஸியா போற அளவுக்கு மிக வேகமா விரிவடைந்து வர்றவங்களோட கடற்படை பலம், இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்கள ஒரு மிகப்பெரிய குளோபல் பவரா நிலைநிறுத்தி இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆயுத பலம் இருக்கிறதுனால தான் சின்னதா ஒரு வதந்தி வந்தால் கூட உலக நாடுகள் அதை உடனே சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த ஸ்லைட்ல நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ், அதாவது மூலோபாய தடுப்பு. ஒரு பெரிய ராணுவம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாளைக்கே அவங்க போருக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த உத்தியோட மெயின் கான்செப்டே உடனடியா ஒரு போரை தவிர்த்துட்டு தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் அந்த பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்யறதுல அதிக கவனம் செலுத்துறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, என்கிட்ட பெரிய ஆயுதம் இருக்கு, அதனால என்ன வம்புக்கு இழுக்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தற்காப்பு முறை தான் இது. இந்த முழு அலசலுக்கும் ஒரு மையக்கருத்து இருக்குன்னா அது இதுதான். ஒரு நாடு தன்னோட ராணுவ பலத்தை உலகத்துக்கு தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அதுக்கு அவங்க போருக்கு ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு வல்லரசு தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கும் நிஜமான ஒரு போரை தொடங்குறதுக்கும் இடையில ரொம்பவே பெரிய அரசியல் மற்றும் புவிசார் வேறுபாடுகள் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்படியானால் சீனாவின் உண்மையான ஃபோக்கஸ் எங்க தான் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அவங்களோட கவனம் முழுசும் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துல தான் இருக்கு. முக்கியமா மிடில் ஈஸ்ட் மாதிரி பகுதிகளில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் இருந்தாதான் சீனாவின் உலகளாவிய வர்த்தகமும் அவங்களுக்கு தேவையான எரிசக்தி சப்ளையும் எந்த தடையும் இல்லாம நடக்கும். அதனால ராஜதந்திர செல்வாக்கையும் நிதி உறவுகளையும் ஸ்ட்ராங் பண்றதுல தான் அவங்க அதிக அக்கறை காட்டுறாங்க. சொல்லப்போனா போர் அப்படிங்கிறது அவங்களோட பொருளாதார நலன்களுக்கு நேர் எதிரான ஒரு விஷயம் தானே. தற்போதைய சூழ்நிலையில இந்த ரெண்டு நாடுகளோட முன்னுரிமைகளும் எப்படி முற்றிலும் வேற வேறையா இருக்குன்னு பாருங்க. சீனாவின் முன்னுரிமை பொருளாதார கூட்டாண்மையிலையும் இராஜதந்திரத்திலையும் தான் இருக்கு. அதே சமயம் இஸ்ரேல் தங்களை சுற்றி இருக்கிற சிக்கலான பாதுகாப்பு சவால்களை சமாளிக்கிறதுலையும் உலகத்திலேயே மிகச்சிறந்த தங்களோட பாதுகாப்பு அமைப்புகளை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுலையும் முழு கவனத்தையும் செலுத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். சீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நேரடியா ஒரு ராணுவ மோதல் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஒருவேளை அப்படி ஒரு மோதல் நடந்தா அது அந்த பிராந்தியத்தோட பாதுகாப்பை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வச்சிடும். இந்த அளவுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத ரெண்டு நாடுகளுமே ரொம்ப தெளிவா உணர்ந்து வச்சிருக்காங்க. சரி, அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது.
அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாதப்போ ஏன் இந்த கடுமையாத பதிலடி அப்படிங்கிற செய்திகள் மட்டும் காட்டுத்தீ மாதிரி இணையம் முழுக்க பரவிச்சு? இதுக்கு பின்னாடி ஏங்கிறது தான் மிஸ்இன்ஃபர்மேஷன் மெஷின், அதாவது தவறான தகவல்களை பரப்பும் இயந்திரம். சோஷியல் மீடியாக்கள் எப்படி உண்மையா மறைச்சிட்டு நம்ம பயத்தை மட்டுமே மூலதனமா வச்சு செயல்படுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எவ்வளவு வேகமா எப்படி பரவுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல உலக அளவுல இருக்கிற பதற்றங்கள் மக்கள் மத்தியில ஒரு விதமான பயத்தை உருவாக்குது. இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி எந்த ஆதாரமும் இல்லாத செய்திகளை இணையத்துல யாரோ போஸ்ட் பண்றாங்க. அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த செய்திகள் நெட்ல வைரல் ஆயிடுது. கடைசியா பார்த்தா எந்த ஒரு உண்மையும் இல்லாமலேயே உலகம் முழுக்க ஒரு பெரிய பீதியும் குழப்பமும் பரவிடுது. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஜமான புவிசார் அரசியல் பதற்றங்கள், ஸ்ட்ராங்கான இராஜதந்திர செய்திகள், அப்புறம் மிகப்பெரிய அளவிலான வதந்திகள். இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவைதான். சோஷியல் மீடியால வர்ற எமோஷனலான தலைப்புகளை பார்த்துட்டு நாம உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி சீரியஸான குளோபல் விஷயங்கள்ல நம்பகமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை மட்டுமே நம்ம நம்பணும். உலக நாடுகள் எல்லாமே இந்த விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுல நடக்கிற எந்த ஒரு சின்ன மாற்றமும் எதிர்கால சர்வதேச உறவுகளை கண்டிப்பா மாத்தி அமைக்கும். ஆனா அது வரைக்கும் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு உண்மையான போருக்கான தயாரிப்பா, அல்லது நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல தவறான தகவல்கள் எவ்வளவு வேகமா பரவி நம்மள நம்ப வைக்குது அப்படிங்கறதுக்கான இன்னொரு சிறந்த உதாரணமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மைகளை மட்டும் தேடுங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன்.